எல்லோருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். சின்ன சிந்தனைகள் கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். உங்களை நான் ஹஸ்னா ஸ்பார்க் வைப்ஸுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். முதல் 2 வீடியோக்களுக்கு நீங்கள் கொடுத்த கமெண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி. சில பேர் பர்சனலாகவும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, வேல்யூபிளான சஜஷன்ஸும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதிலிருந்து ஒரு சஜஷன் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தோணுச்சு. நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்பொழுது என் வாழ்க்கையில் நடந்த சில அனுபவங்களை ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி ஒரு டச்சிங்கான அனுபவத்தை வீடியோவில் ஷேர் பண்ணலாம்னு அவங்க சொன்னாங்க. இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன மெசேஜ் கலர்ந்த அனுபவத்தை ஷேர் பண்ணலாம்னு ரொம்ப யோசித்து அதிலிருந்து பிறந்தது தான் இந்த குட்டி அனுபவம். ஒரு நாள் நான் பார்த்த ஒரு சிறிய மூமெண்ட் இன்னும் என் மனசில் இருந்து போகவே இல்லை. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. ஒவ்வொரு நாளும் காலை நான் ஸ்கூலுக்கு போகும்பொழுது கேட்டில் எங்களை எல்லாரையும் வெல்கம் பண்ணுறதுக்காக செக்யூரிட்டி கார்டு நின்றுட்டே இருப்பாங்க. காலங்கள் எதுவாக இருந்தாலும், அது சம்மர் ஆகட்டும், விண்டர் ஆகட்டும், மழையாகட்டும், எதுவாக இருந்தாலும் எந்த சிச்சுவேஷன்லேயும் அந்த செக்யூரிட்டி கார்டோட சிரிப்பு மட்டும் ஒருபோதும் மாறாது. எப்போவும் ரொம்ப ஸ்மைலிங்காக குட் மார்னிங், ஹாவ் எ நைஸ் டே என்றே எங்களை க்ரீட் பண்ணுவார். ஒரு நாள் எனக்கு வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால நான் கொஞ்சம் ஏர்லியாகவே ஸ்கூலுக்கு வந்துட்டேன். கேட்டில் பார்த்தா செக்யூரிட்டியும் காணோம், அந்த சிரிப்பும் காணோம். அப்போ தான் நான் கவனித்தேன், அவர் ஒரு சேரில் உட்காந்துட்டு ஃபோன் பார்த்துக்கிட்டு ரொம்ப சோகமாக, அவரோட முகம் ரொம்ப பிளாங்காக இருந்தது. அந்த சிரிப்பும் இல்லை, ஆனால் ஏதோ கவலை மட்டும் அவரை கஷ்டப்படுத்திகிட்டே இருந்ததை நான் உணர்ந்தேன். மெதுவாக நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் எவ்ரிதிங் ஓகே? அவர் உடனே என்னை பார்த்து கொண்டு அந்த பழைய சிரிப்பை வரவழைத்து கொண்டு குட் மார்னிங் மேம், எவ்ரிதிங் ஃபைன் என்று சொன்னார். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க, டீச்சர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் அந்த பழைய சிரிப்பை அப்படியே முகத்தில் வரவழைத்து எல்லோரையும் க்ரீட் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரே கன்ஃபியூஷன், என்னடா இது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப கவலைக்கிடமாக இருந்தவங்க அந்த வேலைன்னு வந்ததும் அவர் எப்படி சுவிட்ச் ஓவர் ஆகிட்டாங்க அப்படின்ட்டு. அந்த மொமெண்ட் இன்னும் என் மனசில் ரொம்ப ஆழமாக பதிந்தது மட்டுமல்ல, அது எனக்கு ஒரு லெசனையும் கற்றுக் கொடுத்தது. நம்மை சுற்றி எத்தனை பேர் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் அவர்களோட உள்ளுக்குள்ள எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. சில பேர் ஃபேமிலியை மிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, சில பேர் ஃபேமிலி இருந்தாலும் ஏதோ பிரச்சனையில் இருப்பாங்க, ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் மற்றவர்களுக்காக, அவங்க செய்கிற வேலைக்காக சிரித்துக்கிட்டே இருப்பாங்க. சில நேரங்களில் அதிகமாக சிரிக்கும் பீப்புள் தான் அவர்களோட குவைட் பேட்டில்ஸை சைலண்டாக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதில் இருந்து நான் கற்றுக்கிட்ட பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஸ்மைல் கூட ஒருவருடைய நாளையே சேஞ்ச் பண்ண முடியும். ஒரு கைண்ட் வேர்ட் இல்லை ஒரு கேரிங் ஸ்மைல் நமக்கு தெரியாமலேயே பெரிய இம்பேக்டை கொடுக்கலாம். நீங்கள் இப்படிப்பட்ட ஒருவரை சந்தித்திருக்கிறீர்களா? எப்போ சிரிக்கும் ஆனால் உள்ளுக்குள்ள சைலண்ட் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருப்பவர்களை பார்த்திருக்கிறீர்களா? அப்படி இருந்தால் அந்த அனுபவம் உங்களுக்கு என்ன லெசன் கற்றுக் கொடுத்தது? கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். ஸ்மால் தாட்ஸ் இன்ஸ்பயர் பிக் சேஞ்ச். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை சிந்தியுங்க, சிந்திச்சுட்டே இருங்க. பபாய்.